நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி திரிபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் 2023-24ஆம் ஆண்டு தணிக்கை பதிவாளரால் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் சம்பத் அனைவரையும் வரவேற்று விழாவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திரிபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கு சால்வை அணிந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சன்னியாசிக்குப்பம் தலைவர் சுப்பிரமணி இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சங்கத்தின் துணைத் தலைவர் முத்துலட்சுமி, முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இச்சங்கத்தின் சார்பில் மினி டிராக்டர் கொள்முதல் செய்ய பதிவாளரின் கொள்முதல் குழுவின் ஒப்புதலோடு முடிவு செய்யப்பட்டது. மேற்படி புதுவை அரசு டிராக்டர் வாங்க அரசு மானியமாக ரூபாய் 4,50,000 பெற்று புதுவை மாநில கூட்டுறவு வங்கிக் கடன் ரூபாய் 2,12,000 பெற்று டிராக்டர் வாங்க முடிவு செய்யப்பட்டது. சங்க உறுப்பினர்கள் உழவு பணி மேற்கொள்ள மானிய விலையில் விவசாயிகள் கொள்முதல் செய்து கொண்டு பயன்பெறலாம் என்று சங்கத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் சுப்பிரமணி, தட்சிணாமூர்த்தி, ஜெயமூர்த்தி, ராஜ்பிரகாஷ், சுந்தரமூர்த்தி, ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தலைவருக்கு சால்வை அணிந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மேலாளர் வெங்கடேசன் செய்திருந்தார். விழா முடிவில் சன்னியாசிக்குப்பம் செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சன்னியாசிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி பெற்று தருமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனை விரைவில் பெற்று தருவதாக உறுதியளித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.